கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏப்ரல் மாதம் நாம் தொடர்ந்து அபைட் இன் த வேர்ட், அதாவது தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற கருப்பொருளின் கீழ் நாம் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எதில் நம்முடைய வாழ்க்கையை நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பதுதான் அந்த கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் இதுவரை நாம் 2 செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக ஒரு உண்மையான சீஷனுடைய அடையாளம், த மார்க் ஆஃப் அ ட்ரூ டிசைபிள் என்று சொல்லிக்கொண்டு முதலாவது செய்தியை நாம் போன வாரம் காலையில் நாம் கேட்டோம். நாம் எல்லாரும் சீஷராக இருக்கின்றோம். நம்முடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 31-32 வசனங்களிலிருந்து நாம் கேட்டோம். உண்மையான சீஷன் எப்படி இருக்க வேண்டுமே என்றால் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வார்த்தையில் அவன் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில் அவன் நிலைத்திருக்கின்ற பொழுது அவன் சத்தியத்தை அறிகின்றவனாக இருக்கின்றான். அந்த சத்தியம்தான் அவனுக்கு விடுதலையை கொடுக்கும், இந்த வேதம்தான் அவனுக்கு விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையும் கீழ்ப்படிதலும், த வேர்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இரண்டாவது செய்தியை போன வாரம் மாலையில் நாம் கேட்டிருக்கின்றோம். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 46 முதல் 49 வசனங்களிலிருந்து அந்த செய்தியை நாம் கேட்டோம். நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கின்றார். அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்தில் ஒரு அருமையான ஒரு கேள்வியை அவர் கேட்டு பின்பு அந்த கேள்வியை விளக்கி அவர் அங்கு ஒரு சில காரியத்தை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் நான் சொல்வது மாதிரி நீங்கள் கேட்பது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு, why you call me Lord Lord and do not do what I say, நான் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் என்னுடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. அவர்கள் செய்கின்றார்கள், ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. எனவே அவருடைய சித்தத்தின்படி செய்கிறது என்ன என்று சொல்லிக்கொண்டு அந்த செய்தியில் நாம் கேட்டோம். இன்றைக்கு மூன்றாவதாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு விசுவாசிகளின் உணவாகிய தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் as the believers food என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு மூன்றாவது செய்தியை வாசிக்க கேட்ட மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலிருந்து சுருக்கமாக நான் உங்களோடு பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் நான் பார்க்கின்ற பொழுது 3வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி, அதாவது பொதுவான வெளியரங்கமான தன்னுடைய உபதேசத்தை அவர் தொடங்குகின்றார். இப்பொழுது முதலாவதாக அவர் என்ன செய்கின்றாரே என்றால் ஞானஸ்நானம் பெறுகின்றார். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மக்களிடத்தில் அவர்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்றார். அந்த மக்கள் யோர்தானில் அவரிடத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டினுடைய ஞானஸ்தானம் கிடையாது, இது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு சடங்கு. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யோவான் சொல்வார், நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, ஐ ஷுடன்ட் பி த ஒன் கிவிங் யூ பட் இட் ஷுட் பி யூ என்று சொல்லிக்கொண்டு, நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், தடை பண்ணாதே, எல்லா நீதியும் நான் செய்ய வேண்டும், எனவே நீ எனக்கு கொடு என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்கின்றாரே என்றால், நான் இந்த மக்களை நான் பிரதிநிதித்துவம் செய்து நான் இருக்கின்றேன், எனவே நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்றுவிட்டு அவர் இந்த தண்ணீரிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது வானம் திறக்கப்படுகின்றது. பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுக்கின்றார். இந்த ஊழியத்தை செய்வதற்காக, நமக்கு இரட்சகராகிய ஊழியத்தை செய்வதற்காக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றவராக இருக்கின்ற பொழுது வானத்தில் ஒரு சத்தமும் கேட்கின்றது. பிதாவாகிய தேவன் சொல்கின்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அங்கு சொல்வதை நாம் கேட்கின்றோம். அதற்கு பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடங்குகின்றார். ஊழியத்தை தொடங்குகின்ற பொழுது முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரால் அவர் வனாந்தரத்துக்கு அழைத்து சொல்லப்படுகின்றார்.
எதற்கு அழைத்து செல்லப்படுகின்றாரே என்றால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. இப்பொழுது பிசாசானவன் என்ன செய்கின்றானே என்றால் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக 40 நாள் அவர் இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார். இந்த 40 நாள் முடிகின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருக்கின்றது, பசி எடுக்கின்றது. ஏனென்றால் அவர் மனிதத்தன்மை உள்ளவராய் இருக்கின்றபடியினால் அவருக்கு பசி எடுக்கின்றது. இப்பொழுது இந்த நேரத்தில் அவன் வந்து அவரிடத்தில் அவன் பேசுகின்றான். என்ன பேசுகின்றானே என்றால் அதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 4வது வசனத்திற்கு அதனுடைய 3வது வசனத்தில் அவன் கேட்பான், நீ தேவனுடைய குமாரனாச்சே, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வைக்கின்றான். அவன் சொல்கின்றார், நீ தேவனுடைய குமாரன், 40 நாள் நீர் பசியாக இருக்கின்றீர், 40 நாள் நீர் எதுவுமே சாப்பிடவில்லை, இப்படி தேவனுடைய குமாரன் இப்படி இருப்பது சரி கிடையாது, உமக்கு எல்லாமே முடியுமே, உம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் நீர் படைத்திருக்கின்றீர், ஏன் இந்த அப்பத்தை இங்கு இருக்கின்ற இந்த கல்லுகளில் கொஞ்சத்தை அப்பமாக மாற்றி நீர் ஏன் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடுகிறது உடம்புக்கு நல்லது என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கின்றானே என்றால் அங்கு ஒரு கோரிக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் வைக்கின்றான். பாருங்க, 40 நாள் உபவாசம் இருந்து இருக்கின்ற பொழுது பசி இருக்குமா என்றால் அது என்னால் யோசித்து பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு பசி இருக்கும். இந்த நேரத்தில் தான் அவன் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கின்றான். ஏனென்றால் அங்கு அவருக்கு உணவு கிடையாது, அவருடைய உபவாசம் முடிந்து விட்டது, எனவே இப்பொழுது சாப்பிடலாமே என்று சொல்லிக்கொண்டு அவன் அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்கின்றான். அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பதில்தான் இந்த 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் என்றால் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு வசனத்தை உபயோகித்து அவனுக்கு அங்கு அவர் பதில் கொடுக்கின்றார். என்ன சொல்கின்றாரே என்றால் பிசாசினிடத்தில், நீ இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை நீ நோக்கிப்பார், அங்கு என்ன நடந்தது? இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் 40 வருடம் கழிந்து அவர் என்ன செய்கின்றார்கள் என்றால் கானான் தேசத்துக்கு செல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அங்கு செல்வதற்கு முன்பாக மோசே அவர்களிடத்தில் ஞாபகப்படுத்துவார், நீங்கள் நடந்து வந்த பாதையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 40 வருஷங்கள் தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார், உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கின்றார், உங்களை பசியினால் வாட்டி இருக்கின்றார். எதற்கு என்றால் உங்களை சோதிப்பதற்காக, டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் இன் யுவர் ஹார்ட் அண்ட் வெதர் யூ ஒபே த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட். உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது, நீ அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாயா கீழ்ப்படியா மாட்டாயா என்பதற்காக அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நமக்கு தெரிந்ததெல்லாம், இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிந்ததெல்லாம், உணவு என்றால் நமக்கு சாப்பிடுவதற்கு அப்பம் தேவை என்று சொல்லிக்கொண்டு வனாந்தரத்தில் இருக்கின்றார்கள். அங்கு அப்பம் உண்டு என்றால் அப்பம் கிடையாது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகின்ற பொழுது அதிகமான உணவை எடுத்து வந்தார்களே என்றால் அதிகமாக எடுத்து வரவில்லை. ஏனென்றால் அந்த இரவிலே அவர்கள் கிளம்புகின்றார்கள், அவரிடத்தில் இருக்கின்றது மாவை எடுத்து வருகின்றார்கள், கொஞ்ச நாளைக்கு எடுத்து வந்திருப்பார்கள். இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாகிவிட்டது, இப்பொழுது உணவு கிடையாது. வனாந்தரத்தில் எப்படி அப்பம் கிடைக்கும்? அப்பம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே எப்படி அப்பம் இல்லாமல் நாம் வாழ முடியும்? நீங்கள் யாத்திராகம் வாசிப்பீர்கள் என்றால் பார்க்க முடியும். அந்த மக்கள் அங்கே புலம்புவார்கள், நாங்கள் அடிமைகளாக எங்கே இருந்தாலே நல்லா இருந்திருக்கும், எங்களுக்கு அப்பம் கிடைத்திருக்கும், இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? எங்களுக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லையே, நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் தேவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனால் எதிலாலும் போஷிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் மன்னாவை கொடுக்கின்றார். இந்த மன்னாவை இந்த மக்களுக்கு தெரியுமா என்றால் இந்த மக்களுக்கு தெரியாது, இவருடைய பெற்றோர்களுக்கு தெரியுமா என்றால் அவர்களுக்கும் தெரியாது. யாருக்குமே இந்த மன்னாவை பற்றி எதுவுமே தெரியாது, கேள்விப்பட்டதே கிடையாது. அதன் மூலமாக தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் போஷிக்கின்றார். அப்படி என்றால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றாரே என்றால், என்னுடைய பிதாவினால் என்னை போஷிக்க வேண்டுமே என்றால் எப்படி வேண்டுமானாலும் போஷிக்கலாம். நீ யோசித்து பார், நீ இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை நோக்கி பார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் பிழைப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் இந்த பிசாசுக்கு அவர் வந்து அங்கு பதில் கொடுக்கின்றார். அதுதான் இந்த 4வது வசனம். எனவே இந்த 4வது வசனத்திலிருந்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு இந்த வார்த்தை தான், அவர் கொடுத்திருக்கின்ற வார்த்தை தான் உணவு என்று சொல்லிக்கொண்டு தான் நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. நாம் எப்படி உணவு உண்டு நாம் வாழ்கின்றோமோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு உணவு என்னவென்றால் இந்த வார்த்தை என்பதுதான் அதனுடைய பொருள். அதனுடைய அடிப்படையில் 3 தலைப்புகளின் கீழ் சுருக்கமாக இதை நான் பேசி
நான் கடந்து செல்ல நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, we need God's word to live. 3 சுருக்கமான சிறிய குறிப்புகள் தான். முதலாவது குறிப்பு என்னவென்றால், நாம் வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவை. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு பேசிக் நெசசிட்டிஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்வோம். அப்படி என்றால், இது இல்லை என்றால் நம்மால் வாழவே முடியாது. அப்படி இருக்கின்றது கிட்டத்தட்ட 3 மிகவும் அத்தியாவசியமான. ஒன்று காற்று. இந்த காற்று இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. அரை மணி நேரத்துக்குள்ளாக நாம் என்ன செய்து விடுவோமே என்றால் மரித்து விடுவோம். அடுத்து இரண்டாவது தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா என்றால் ஒரு சில நாட்கள் வாழ முடியும், அவ்வளவுதான், அதிகமாக வாழ முடியாது. அதே போல்தான் உணவு. உணவு இல்லாமல் நம்மால் என்ன செய்ய முடியாது என்றால் நம்மால் அதிகமான நாட்கள் வாழ முடியாது. எனவே இவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. எனவே தான் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அரசாங்கமும் என்ன செய்யுமே என்றால் தங்களுடைய மக்களுக்கு இந்த பேசிக் நெசசிட்டிஸை அவர்கள் கொடுக்க விரும்புவார்கள். இங்கே ஆனால் நாம் ஒன்றை பார்க்கின்ற பொழுது, இவைகளை நமக்கு கொடுப்பது யார்? இந்த காற்றாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, இதை நமக்கு கொடுக்கின்றது யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் தான் இதை நமக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். மனுஷனை படைப்பதற்கு முன்பாகவே அவனுக்கு என்ன தேவைப்படும் என்பதை அறிந்தவராக இருக்கின்றபடியினால் அவர் என்ன செய்தாரே என்றால் எல்லாவற்றையும் படைத்து விட்டு பின்பு மனுஷனை படைக்கின்றார். 6வது நாளில் படைக்கின்ற பொழுது அவனிடத்தில் என்ன சொல்வாரே என்றால், எல்லா புல் பூண்டுகளையும் உணவுகளை நான் உனக்கு படைத்திருக்கின்றேன், அவைகள் எல்லாம் உனக்கு உணவாக இருக்கின்றது, நீ உண்டு இந்த உலகத்தில் வாழ் என்று சொல்லிக்கொண்டு பின்பு பாவம் வருகின்ற பொழுது, அப்பொழுதுதான் மரணம் வருகின்ற பொழுது என்ன செய்வாரே என்றால் இந்த மிருகங்களையும் அவர் அவனுக்கு உயிருள்ள பிராணிகளையும் அவனுக்கு உணவாக கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, உணவு என்று வருகின்ற பொழுது இன்றைக்கு நாம் உழைத்து நாம் வாங்கி சாப்பிடுகின்றோம். ஆனால் அந்த உணவை நமக்கு கொடுக்கின்றது யார் என்று நாம் பார்ப்போமே என்றால் தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே தான் 136வது சங்கீதத்தை நாம் வாசிப்போமே என்றால் அவருடைய 25வது வசனம், மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். உயிரோடு இருக்கின்ற எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறது யார் என்றால் தேவன் தான் என்ன செய்கின்றாரே என்றால் ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய நம்பிக்கையானது ஆகாரத்தின் மேல் இருக்க வேண்டுமா அல்லது ஆகாரத்தை கொடுக்கின்ற தேவனுடையத்தில் இருக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக நாம் எல்லாருக்கும் விடை தெரியும், அது ஆகாரத்தை கொடுக்கின்ற தேவன் மேல் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆனால் இப்பொழுது நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம். அப்படி என்றால் ஆகாரம் இருக்கின்றது, தேவன் கொடுக்கின்றார், என்னிடத்தில் ஏராளமான ஆகாரம் எல்லா வசதிகளும் இருக்கின்றன, என்னிடத்தில் எல்லா வசதிகளும் இருந்தால் எனக்கு ஜீவன் இருக்குமா? எல்லா வசதிகளும் இருக்கின்ற பொழுது என்னோட உலகத்தில் உண்டு சந்தோஷமாக வாழ முடியுமா? எனக்கு ஜீவன் இருக்குமா என்று நான் நினைப்போமே என்றால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனுஷனுக்கு ஆகாரம் ஜீவன் அல்ல என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 15 முதல் 21 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கின்றார். என்ன ஓமையை சொல்கின்றாரே என்றால் எதற்காக சொல்கின்றாரே என்றால் மனுஷனுக்கு எல்லாம் இருந்தாலும் எல்லா விதமான உணவு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் ஜீவன் யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் தேவனிடத்தில் இருக்கின்றது. அங்கு ஒரு நல்ல செல்வம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கின்றான், அவனுக்கு நன்றாக எல்லாம் விளைகின்றது. அவன் என்ன சொல்கின்றானே என்றால் தன்னுடைய ஆத்மாவிடத்தில் சொல்கின்றான், ஆத்மாவே உனக்கு எல்லாம் இருக்கின்றது, எவ்வளவு வருஷத்துக்கு நான் வைத்திருக்கின்றேன், இந்த களஞ்சியங்களை எல்லாம் இடித்து நான் பெரிதாக்கி எல்லாவற்றையும் வைத்திருப்பேன், நீ மிகவும் சந்தோஷமாக இரு என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கின்றானே என்றால் தன்னுடைய இருதயத்தில் சொல்கின்றான். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உவமையை சொல்வான். அவனை பார்த்து, மதிகேடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுத்து விடுமே, ஆனால் நீ சம்பாதித்து வைத்திருக்கின்றது இந்த உணவு யாருடையது என்று சொல்லிக்கொண்டு என்ன சொல்கின்றாரே என்றால், ஐயா உனக்கு எல்லாம் இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் கிடையாது, உன்னுடைய ஜீவன் எங்கே இருக்கிறது என்றால் என்னுடைய கையில் இருக்கிறது, அது என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொல்வதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஆகாரம் மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் கொடுக்குமே என்றால் அது மாத்திரம்தான் நமக்கு வாழ்க்கையை கொடுக்குமே என்றால் கிடையாது. இப்பொழுது கூட நாம் கூட பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது உணவு இருந்தால் எல்லாம் நமக்கு இருக்குமா என்றால் கிடையாது. உணவு இருக்க வேண்டும், நாம் சாப்பிட வேண்டும், வாழ வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஏராளமான சட்ட திட்டங்களும் தேவை.
நாம் சிங்கப்பூரில் இருப்போமே என்றால் இந்த நாட்டினுடைய சட்டங்கள் நமக்கு தேவை. நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எனவே தான் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேதத்தை நமக்கு என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். இந்த வேதத்தை எதற்கு கொடுத்திருக்கின்றார், யார் கொடுத்திருக்கின்றார்? நம் வேதத்தில் நம்ம பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்கள், அதே போல் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17 வசனங்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனங்கள். எனவே நாம் இப்பொழுது வாசிக்க போவதில்லை. அவைகளை தேவன் எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால், இந்த முழு வேதத்தையும் எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு உணவை நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். ஆனால் வாழ்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த வார்த்தையை, வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அருமையானவர்களே, உணவையும் அவருடைய வேதத்தை நாம் பார்ப்போமே என்றால் எது நமக்கு தேவை என்றால் அவருடைய வார்த்தை நமக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. நாம் அவருடைய வழிகளை நாம் கடந்து பின்பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அவரிடத்தில் நிலைத்திருக்கின்ற ஒவ்வொருவனும் அவர் எப்படி நடந்தாரோ அதே போல் தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் உணவு உண்டிருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு பசி வருகின்ற பொழுது உணவு உண்டுவார். பல இடங்களில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் மற்ற மக்களோடு பந்தி இருந்தார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர்களோடு அவர் விருந்து உண்கின்றார். அது அவர்கள் அங்கிருக்கின்ற பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்த ஒரு பிரச்சனையும் ஒரு குற்றமும் கூட. நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் மத்திய 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த மனுஷன் என்ன இவர் எல்லா இடத்திலும் சென்று சாப்பாடு பிரியராக இருக்கிறாரே என்று சொல்லிக்கொண்டு கூட அவர் சொன்னதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரே என்றால் சொல்லியிருப்பார். ஆனால் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு பசி இருக்கின்ற நேரங்களில் அல்லது மக்கள் அவரை பந்தியிருக்க அவரை விருந்துக்கு கூப்பிடுகின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அங்கு சென்று அவர் உணவு உண்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அங்கு என்ன நடக்குமே என்றால் அவர் ஒரு சமாரிய ஸ்திரீயோடு அவர் பேசுவார். சமாரிய ஸ்திரீயோடு அவளுக்கு நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசிக் கொண்டிருப்பார். இப்பொழுது பேசுகின்ற பொழுது அதற்கு பின்பாக அவருக்கு பசி இருக்கு, ஏனென்றால் மதிய நேரம். சீஷர்கள் உணவை வாங்கி கொண்டு வருகின்றார்கள். சீஷர்கள் உணவை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த உணவை கொடுக்கின்றார்கள். கொடுக்கின்ற பொழுது சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், I have a meat which you do not know. என்னிடத்தில் ஒரு உணவு இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லிக்கொண்டு. எனவே இவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும், என்னடா ஆச்சு, ஒருவேளை அவர்கள் வேறு யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களா என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்வாரே என்றால், my meat is to do the will of the Father who sent me and to finish it. என்னுடைய உணவு என்னவென்றால் எனக்கு தேவன் கொடுத்த அவருடைய சித்தத்தின்படி செய்து அதை முடிப்பதுதான் என்னுடைய உணவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு. பாருங்கள், தன்னுடைய உணவு மற்றும் தேவனுடைய சித்தம் என்று வருகின்ற பொழுது எதுதான் முக்கியம் என்றால் தேவனுடைய சித்தம் தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற எனவே நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது என்ன சொல்ல வருகின்றார்களே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யவில்லை என்றால் அது உண்மையான வாழ்க்கையே கிடையாது. பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யவில்லை என்றால் அது உண்மையான வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் எங்கே பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தையில் தான் நாம் பார்க்க முடியும். வேதத்தில் தான் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவருடைய வார்த்தையை அவருடைய சித்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம் அருமையானவர்களே. எனவே தேவனுடைய சித்தம் என்று வருகின்ற பொழுது அதையும் நம்முடைய சித்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எதை தான் செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உணவானது நமக்கு தேவை என்றால் தேவைதான், உணவு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணவை தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கின்ற பொழுது நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் இந்த இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அவர் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த 40 வருஷமும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது இந்த மக்களுக்கு என்றைக்காவது ஆகாரத்தில் குறைவு இருந்தது என்றால் கிடையவே கிடையாது. அங்கு அவர்களுக்கு எந்த ஆகாரமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் எப்படி 40 வருஷம் அவர் வழிநடத்தி வந்தார் என்பது நமக்கு தெரியும்.
எனவே அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து செய்கின்ற பொழுது அவர் என்ன செய்ய வல்லவராய் இருக்கின்றாரே என்றால் அந்த உணவை, அவளுக்கு தேவையான சரீர உணவை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். எலியாவை போஷித்தார். எலியாவை அனுப்புகின்றார். அவர் சொல்லி விடுவார், நீர் கேரீத் என்று சொல்லக்கூடியதான ஒரு நதியுடைய பக்கத்தில் நீ போய் அங்கே உட்கார்ந்துரு, உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால் காகங்கள் மூலமாக உனக்கு நான் போஜனம் கொடுப்பேன், உனக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். என்றைக்காவது காகம் யாருக்காவது உணவை எடுத்துக்கொண்டு கொடுப்பதை நம்ம யோசிக்க முடியுமா? யோசிக்கவே முடியாது. அது கொடுக்காது. அதே சாப்பிட்டு விடும். இல்லை வேற காகத்தை கூப்பிட்டு அது கொடுத்து விடும். பாருங்கள், ஆனால் என்ன செய்கின்றாரே என்றால் அந்த காகத்தின் மூலமாக அவர் போஷிக்கின்றார். பின்பு அங்கே தண்ணீர் வற்றுகின்றது. தண்ணீர் வற்றுகின்ற பொழுது எலியாவை என்ன செய்கின்றாரே என்றால் அவர் சாரிபாத் என்று சொல்லக்கூடியதான இடத்தில் இருக்கின்ற விதவையினுடைய வீட்டுக்கு அவர் அனுப்புகின்றார். அங்கே என்ன செய்யப்படுகின்றானே என்றால் போஷிக்கப்படுகின்றார். எனவே இப்படியாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்ய வல்லவராய் இருக்கின்றாரே என்றால் தன்னுடைய பிள்ளைகளை பலவிதமான விதங்களில் அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவருக்கு தான் தெரியும் எப்படி என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கூட அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் என்ன செய்திருப்பாரே என்றால் அவர் போஷித்திருப்பார். எனவே அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்து நாம் வாழ்கின்ற பொழுது அவர் எந்த விதத்தில் அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 37ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணேன் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கின்றவனுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவனுக்கு எந்த விதத்திலும் எவ்வகையிலும் எப்படியாவது அவனுக்கு அவர் உணவை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர் நமக்கு உணவை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் we have to live by the word of God. நாம் அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வாழ வேண்டும். எனவே உணவை நமக்கு அவர் கொடுப்பார், பலவிதத்திலும் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அப்படி என்றால் அவருடைய வார்த்தையின்படி நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நாம் எப்படி ஒரு நிர்வாகத்தில் நாம் வேலை செய்கின்ற பொழுது நாம் எப்படி வேலை செய்ய வேண்டும்? வேதம் சொல்கின்றது. தகப்பனாக இருக்கின்ற ஒரு நபர் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கின்றது. மனைவியாக இருக்கின்ற தாயாக இருக்கின்ற ஒரு நபர் தன்னுடைய கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கின்றது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய தாய்க்கு என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? தொழில் வைத்திருக்கின்றவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கின்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்கிறது என்றால் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேதம் நமக்கு என்ன செய்கின்றது என்றால் நமக்கு அறிவுரை கொடுக்கின்றது. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய சித்தத்தை நமக்கு காண்பித்திருக்கின்ற பாருங்கள். தேவன் தன்னுடைய குணாதிசயத்தை காட்டி அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் தன்னுடைய 10 கற்பனைகளில் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையானது எப்படி இருக்கின்றது என்றால் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. அது கிரியை செய்ய வல்லவதாக இருக்கின்றது. எடுத்து வாசிப்போமே என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 55 நான் உங்களுக்கு 2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 55ஆம் அதிகாரத்தில் 10 மற்றும் 11 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 55 10 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் இதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்படி மழை விழுகின்ற பொழுது அது பயிரை விளைய செய்கின்றதோ அதே போல்தான் என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் எல்லா வார்த்தைகளும் அது பெருமுள்ளதாக இருக்கின்றது, கிரியை செய்ய வல்லவராக இருக்கின்றது. தேவன் எதை விரும்புகின்றாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கின்றது. தேவன் இந்த உலகத்தை எப்படி படைத்தார்? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக படைத்தார். எனவே அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த வேதமானது அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், இதை நாம் மறந்தே போகக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு தான் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்.
எனவே அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிப்போமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்வார், ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது என்றால் 2 நபர்களுக்கு அவன் ஊழியம் செய்ய முடியாது. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஒன்று நம்முடைய சித்தம், இன்னொன்று தேவ சித்தம். நம்முடைய சித்தம் எப்பொழுதாவது நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய சித்தத்தை தான் நாம் செய்ய வேண்டும். when there is a conflict between our will and God's will, we have to always obey God's will. நாம் அந்த நேரத்தில் எல்லாம் யாருடைய சித்தத்தை தான் நாம் செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய சித்தத்தை தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே, ஆனால் நிறைய இடங்களில் என்ன செய்யுமே என்றால் நம்முடைய சித்தம் நாம் யோசிப்பது நமக்கு நன்றாக தெரியும், இதுதானே சரியாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு தெரியும். அது சில நேரங்களில் அப்படி தெரியும், அவருடைய ஷார்ட் டைம் கோல் ஒருவேளை நன்றாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கின்றது, நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம் அல்லது 16ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் மனுஷனுக்கு சில நேரங்களில் ஞாபகமாக நல்லதாக தோன்றுகிறது உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்முடைய சித்தத்தின்படி செய்கின்ற பொழுது ஒருவேளை அந்த நேரத்தில் நலமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவு என்னவென்றால் மரணம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் சொல்கின்றது. எனவே எந்த நேரத்திலெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர நம்முடைய சித்தத்திற்கோ நம்முடைய எண்ணத்திற்கோ ஒரு நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் கீழ்ப்படிய கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதுதான் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கே நமக்கு கொடுக்கின்றார். பல நேரங்களில் பலவிதமான காரியங்களுக்கு நம்முடைய சித்தம் நாம் நினைக்கின்றது ஒருவேளை வேதத்துக்கு விரோதமாக இருக்கும், வேதத்திலிருந்து மாறி இருக்கும். அந்த நேரமெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் நினைக்கக்கூடும், இது இருந்தால் நல்லாதானே இருக்கும், இதை செய்தால் நல்லாதானே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அதை தான் நினைத்தார்கள், அப்பம் இல்லை என்றால் எப்படி வாழ்வது, ஆனால் தேவனால் நடத்த முடியும். எனவே நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புவித்து செய்கின்ற பொழுது தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு பிசாசினிடத்தில் சொல்கின்றார். அவர் அதை தான் சொல்கின்றார், பிசாசை பார்த்து தேவனுடைய சித்தம் கிடையாது, தேவன் அவருக்கு சித்தமாக இருந்தால் என்ன செய்திருப்பாரே என்றால் எனக்கு உணவை கொடுத்திருப்பார், அவருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்ய வந்திருக்கின்றேன், நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கு தெளிவாக அவர் சொல்வார், I have not come to do my will, I have come to do the will of the Father. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கின்றேன், என்னுடைய சித்தத்தை கிடையாது. எனவே என்ன சொல்கின்றாரே என்றால் பிசாசின் இடத்தில் தேவனுக்கு சித்தம் இல்லை, அவருக்கு சித்தம் இருக்குமா என்றால் உணவை கொடுத்திருப்பார். அந்த கல்லை அப்பமாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியுமா? முடியும். இந்த உலகத்தை வார்த்தையால் படைத்தவர் முடியும், ஆனால் அது பிதாவினுடைய சித்தம் கிடையாது. எனவே நான் என்ன செய்ய மாட்டேனே என்றால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம், அவருடைய சித்தத்தை நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கின்றார். எங்கே கொடுத்திருக்கின்றாரே என்றால் அவருடைய வார்த்தையில் கொடுத்திருக்கின்றார், இந்த வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும், அவருடைய வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அவருடைய வார்த்தை தேவை என்று சொல்லிக்கொண்டு வார்த்தையின் மூலமாக தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் வாழ முடியும். அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சுகபோகமாக எப்படி இருந்தாலும் சரி, we are not really living the life that God wants. தேவன் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் என்ன செய்யவில்லை என்றால் நாம் நடத்தவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால் இந்த வேதத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது every word should be food for our life. ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு உணவாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த 4ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உணவாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இது மிக முக்கியம். பாருங்கள், இந்த நாட்களில் நான் அதிகமான நேரங்கள் ஆஸ்பத்திரியிலோ அல்லது பாலிகிளினிக்கோ போக வேண்டும் என்னுடைய ஹெல்த்துக்காக. அங்கே இருக்கின்ற பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற மானிட்டரில் அதிகமான நேரங்களில் அவர்கள் இந்த ஹெல்த்தை பற்றி தான் ஏதாவது போட்டு கொண்டிருப்பார்கள். அதிலும் அதிகமான நேரங்கள் அவர்கள் என்ன போடுவார்கள் என்றால் நம்முடைய உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போடுவார். இந்த உணவை நான் பார்க்கின்ற பொழுது வி மஸ்ட் டேக் பேலன்ஸ் ஃபுட் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போடுவார்கள். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நேரம் சாப்பிடுகின்ற பொழுது இந்த அளவுக்கு உங்களுக்கு
அரிசி சோறு இருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதாவது இருக்க வேண்டும், காய்கறிகள் இருக்க வேண்டும், மாமிசம் இருக்க வேண்டும், மீட் இருக்க வேண்டும், அது இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் போடுவார்கள். எதற்காக போடுகின்றார்களே என்றால், ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு விதமான நம்முடைய உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இருக்கின்றது, அல்லது அந்த புரோட்டீன்ஸை கிரியேட் பண்ணக்கூடியதான அமினோ ஆசிட்ஸ் இருக்கின்றது. இது எல்லா விதவிதமான உணவுகளில் விதவிதமான காரியங்கள் இருக்கின்றன. எனவே இவைகள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியுமே என்றால், நம்முடைய வாழ்க்கையானது, நம்முடைய சுகமானது, நம்முடைய உடல்நிலையானது சுகமாக இருக்க முடியும், சீராக இருக்க முடியும். எனவே அந்த விதமான ஒரு பேலன்ஸ் ஃபுட்டை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடியும் அருமையானவர்களே. எனவே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா உணவுகளும் அவர்கள் சொல்கின்ற எல்லாம் நமக்கு பிடிக்குமா என்றால் பிடிக்காது. நமக்கு பிடிக்காத ஏராளமான உணவுகளும் கூட அதில் இருக்கும். ஆனால் நாம் உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டுமே என்றால், நம்முடைய சரீரமானது ஆரோக்கியமுடையதாக இருக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவைகளை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவைகளை எல்லாவற்றையும் சாப்பிடாமல் வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். ஆனால் என்ன ஆகுமே என்றால், நம்முடைய உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்தும் கிடைக்காது. காலப்போக்கில் என்ன ஆகிவிடுமே என்றால் நமக்கு வியாதி வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்கிற, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற, வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே இந்த வேதம், இந்த 66 புஸ்தகங்களும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1-2 புஸ்தகங்கள் கிடையாது. எல்லா புஸ்தகங்களும் எப்படி இருக்கின்றது என்றால் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 66 புஸ்தகங்களிலும் தேவன் எதை கொடுத்திருக்கின்றார்? அவருடைய சித்தத்தை நமக்கு காண்பித்திருக்கின்றார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் நமக்கு காண்பித்திருக்கின்றார். எனவே தான் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களே என்றால் அதனுடைய 5வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்லும், அவருடைய வசனம் எல்லாமே புடமிடப்பட்டது, அவருடைய வார்த்தை எல்லாமே புடமிடப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த பகுதியில் நம்மால் வாசிப்பதை நம்மால் பார்க்க முடியும். 12வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவருடைய வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அது சொல்லும் 6வது வசனத்தில், அவைகள் எல்லாம் மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளிக்கும் சுத்த வெள்ளியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் வாசி. அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், இந்த வேதம் எல்லாமே, இந்த 66 புத்தகத்தில் இருக்கின்ற எல்லா வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை உள்ளதாக இருக்கின்றது அருமையானவர்களே. நாம் இதை மறந்து போகக்கூடாது. நாம் எனவே என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பகுதியை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கொண்டு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எடுக்கக்கூடாது. இந்த வேதம் முழுவதுமே எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு உணவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் வாசித்தோம் 19வது சங்கீதத்தை நாம் வாசித்தோம். 19வது சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து தான் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அதனுடைய 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இந்த மர வேலை செய்கிற தச்சர் வேலை செய்கின்ற இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அந்த மரத்தை வைத்துக்கொண்டு வேலை செய்வார்கள். அதில் வருகின்ற மீதி வருகின்றதை என்ன செய்வார்கள் என்றால் வெளியே போட்டு விடுவார்கள், எரித்து விடுவார்கள், தூரை போட்டு விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பொன் வேலை செய்கின்ற இடத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்களே என்றால் அவர் என்ன செய்வார் என்றால் அன்றைக்கு மாலையில் சுத்தமாக கடை முழுவதுமாக அதை துடைத்து எடுத்து ஒரு துளி கூட என்ன செய்யாது, பொண்ணு வெளியே போகாத அளவுக்கு என்ன செய்து கொள்வார், பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அதனுடைய மதிப்பப்படி இருக்கின்றது. அதனுடைய பொன்னுடைய மதிப்பப்படி இருக்கின்றபடியினால் தான் அதனுடைய ஒரு துளியும் கூட வெளி போகாமல் என்ன செய்து கொள்வாரே என்றால் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேதம் எப்படி இருக்கின்றது? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் 22 கேரட் கிடையாது, 24 கேரட் மாதிரி அவ்வளவு தூய்மையாக இருக்கின்றது தேவனுடைய வசனம். எனவே அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு வசனத்தை கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, விட்டுவிட முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாம் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்கு மருந்தை சில சமயத்தில் ஸ்பூனில் கொடுப்பார்கள். அந்த மருந்தை நாம் குடிக்கின்ற பொழுது எப்படி குடிப்போம்? பாதியை குடித்து விட்டு பாதியை விட்டு விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்பூனில் நமக்கு தேன் கொடுப்பார்களே என்றால் அந்த ஸ்பூனை கூட என்ன செய்து விடுவோம், அதை திரும்ப நம்ம கழுவ கூட தேவையில்லாத அளவுக்கு நாம் நக்கி எடுத்து விடுவோம். ஏனென்றால் அது அப்படி இருக்கின்றது. வேதம் என்ன சொல்கின்றது? நம்முடைய தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, எனவே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்புள்ளதாய் மதுரமுள்ளதாய் இருக்கின்றபடியினால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு வசனமும் தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த வேதத்தில் எதையும் நம்மால் என்ன செய்ய முடியாது என்றால் விட்டுவிட முடியாது. எனவே இந்த வேதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை உள்ளதாக இருக்கின்றது. 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் வீட்டுக்கு சென்று.
119 சங்கீதம் வேதத்தை குறித்து அருமையாக நமக்கு சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கு. எனவே இந்த வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது வேதத்தில் பல காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த உணவு வகைகளில் எப்படி பலவிதமான உணவு வகைகள் இருக்கின்றதோ, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கின்றது, புரோட்டீன்ஸ் இருக்கிறது, ஃபேட் இருக்கிறது, இப்படியாக பலவிதமான உணவு வகைகள் இருக்கின்றன. அதே போல் தான் வேதமும் கூட. வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களில் வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார். நாங்கள் நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வசனம் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நமக்கு என்ன உதவி செய்கின்றது? அது நமக்கு நீதியை படிப்பிக்கின்றது, நமக்கு கட்டுதத்தை கொடுக்கின்றது, நமக்கு பலவிதமான டாக்டரின்ஸ் அது கொடுக்கின்றது. அதே போல்தான் இந்த வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய கொள்கைகளை அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் பல உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், பல கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார், பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நிறைய இடங்களில் வேதம் என்ன செய்கிறது என்றால் நம்மை கண்டிக்கின்றது. இப்படியாக வேதத்தை நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் ஒருவேளை ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார், இல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு சில கண்டிதத்தை கொடுத்திருப்பார், இல்லது என்றால் அவருடைய கொள்கையை குறித்த அவருடைய உபதேசத்தை கொடுத்திருப்பார். இப்படி வேதத்தில் பல இடங்களிலும் அவருடைய காரியங்களை குறித்து சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இவையெல்லாம் நமக்கு தேவை என்றால் இவையெல்லாம் நமக்கு தேவை. அருமையானவர்களே, நாம் மறந்து போகக்கூடாது. எல்லாமே நமக்கு தேவை. உபதேசம் நமக்கு தேவை, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு தேவை, அவருடைய கண்டுதல், நாம் தப்பு செய்கின்ற பொழுது கண்டிக்கின்றது நமக்கு தேவை, தப்பு செய்கின்ற பொழுது நாம் எப்படி சீர்திருத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய சீர்திருத்தம் நமக்கு தேவை. இவை எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் தேவையாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்ன என்றால் நாம் நிறைய நேரங்கள் நமக்கு என்னதான் கிடைக்கும்? வாக்குத்தத்தம் தான் நமக்கு பிடிக்கும். மற்றதெல்லாம் பிடிக்குமா என்றால் பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருக்கும் நமக்கு பொதுவாக ஒவ்வொரு நியூ இயரும் வருகின்ற பொழுது நமக்கு ஒரு கார்டு கொடுப்பார்கள். என்னிடத்தில் இருக்கு, என்ன நான் ஒரு நிறைய வைத்திருப்பேன் பைபிள், ஏனென்றால் ரெஃபரன்ஸுக்காக அங்கங்கே வைத்திருப்பேன். இது சொல்கின்றது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். அதாவது என்னிடத்தில் இருக்கின்றது. இது நமக்கு சந்தோஷமா என்றால் மிகவும் சந்தோஷம். ஆனால் என்றைக்காவது தகப்பனை பரியாசம் பண்ணி உன் தாயின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகுகளின் குஞ்சுகள் சாப்பிடும் என்று சொல்லக்கூடிய வசனத்தை என்றைக்காவது பார்த்திருக்கின்றோமா? பார்க்க மாட்டோம். ஏனென்றால் அது நமக்கு பிடிக்காது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். அதுவும் தேவையா? அதுவும் தேவை. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று 10 கற்பனையுடைய ஒரு கற்பனையை, அவருடைய விளக்கத்தை தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். நம்முடைய பெற்றோரை நாம் கனம் செய்ய வேண்டும் என்பது அது நமக்கு கடிந்து கொள்கின்றது. நீ செய்யவில்லை என்றால் உனக்கு என்ன நடக்கிறது என்பது அதுவும் நமக்கு தேவை. எனவே அருமையானவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்று வருகின்ற பொழுது நாம் அங்கே இங்கே சூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, நமக்கு உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த முழு வசனமும் எப்படி இருக்கின்றது என்றால் இந்த முழு வேதமும் நமக்கு உணவாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் கேட்கலாம், சில வேளைகளில் ஆதியாகமத்தில் நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது உலகத்தை படைத்ததை தேவன் சொல்கின்றார், பாவம் வந்ததை சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இருக்கின்றது, அந்த நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கைகள் இருக்கு, இவைகள் இருக்கின்றன. இவைகள் எல்லாம் எனக்கு தேவையா? சில வேளைகளில் அதிகமான மக்களிடத்தில் நான் கேட்டிருக்கின்றேன், பழைய ஏற்பாடு எனக்கு தேவை கிடையாது, எனக்கு புதிய ஏற்பாடு தான் தேவை. பழைய ஏற்பாடு யாருக்கு தேவை? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை என்று. அது கிடையவே கிடையாது. அருமையானவர்களே, இந்த 66 புத்தகம் நமக்கு தேவை. பழைய ஏற்பாடு தெரியவில்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், புதிய ஏற்பாடை புரிந்து கொள்ளவே முடியாது. பழைய ஏற்பாடு தெரியவில்லை என்றால் புதிய ஏற்பாடை புரிந்து கொள்ளவே முடியாது. எனவே பழைய ஏற்பாடு நமக்கு தேவை. பழைய ஏற்பாட்டில் வேதத்துடைய புதிய ஏற்பாட்டுடைய சத்தியங்கள் எல்லாம் எங்கே தொடங்குகின்றது என்றால் பழைய ஏற்பாடு தான் தொடங்குகின்றன. எனவே எல்லா வசனமும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை உள்ளதாக இருக்கின்றது. இதை நாம் புரிந்து கொள்ள. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, என்னுடைய 2வது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தேவை. இந்த வேதத்தில் இருக்கின்ற அனைத்து வசனங்களும் நமக்கு தேவை உள்ளதாக இருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதத்தை நாம் கிரமமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, we must meditate on God's word like how we eat food. நாம் எப்படி ஆகாரத்தை நாம் உண்கின்றோமோ அவண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இந்த வேதத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்கின்ற பொழுது நான் சொன்ன வண்ணமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் சில டைமில் பார்ப்பீர்கள் என்றால், அல்லது இந்த உணவு அறிவுரை கொடுக்கின்ற டயட்டீஷியன் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அவங்க சில காரியங்களை சொல்வார்கள். நீங்கள் எப்படி உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, முதலாவது நீங்கள் உணவு உண்கின்ற பொழுது நீங்கள் நேராக உட்கார்ந்தால் உணவு உண்ண வேண்டும், நீங்கள் படுத்துக்கொண்டோ சாய்ந்து கொண்டோ உணவு உண்ணக்கூடாது என்று சொல்வார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உணவு உண்கின்ற பொழுது அதிகமான எந்த டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை டிவியோ அல்லது ஹேண்ட்ஃபோனோ அல்லது புக்கோ இவைகளை படித்து கொண்டு வாசித்து கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உணவை நீங்கள் உட்கொள்ளாதீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உணவை என்ன செய்ய வேண்டும், நன்றாக மென்று நீங்கள் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும்.
அதே போல் உணவு உண்கின்ற பொழுது சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நீங்கள் உண்டு விடக்கூடாது. நீங்கள் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன என்றால் 20 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் நமக்கு ஒரு மீல் சாப்பிடுவதற்கு என்பது அவருடைய அட்வைஸ். ஏனென்றால் அதப்படி சாப்பிட்டால்தான் அதனுடைய நாம் நன்றாக மென்று சாப்பிட்டால்தான் அதில் இருக்கின்ற புரோட்டீன், அதே போல் அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. எனவே அந்த அட்வைஸ் அவர்கள் கொடுப்பாங்க. அதே போல நம்முடைய வேதம் கூட, இந்த வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், எப்படி நாம் உணவை உண்கின்றோமோ அதே போல் நமக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற உணவாகிய இந்த வேதத்தை நாம் அப்படிதான் என்ன செய்ய வேண்டுமே என்றால், உணவை நாம் சாப்பிடுகின்றது போல நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 119 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கு நம்மால் பார்க்க முடியும். 103, 104 வசனங்களில் எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். எரேமியா 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தால் சொல்கின்றார். பாருங்கள், உம்முடைய வசனத்தை கேட்டவுடனே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்தவுடனே நான் என்ன செய்தேன், அவைகளை நான் உட்கொண்டேன். அதற்கு எப்படி இருந்தது, எனக்கு ஆச்சரியமாக உற்சாகமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, நாம் எப்படி உணவை உண்கின்றோமோ, நாம் எப்படி நமக்கு பிடித்த உணவை ரசித்து நாம் உண்கின்றோமோ அவண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். உணவை உட்கொள்கின்ற மாதிரி நாம் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டால் தான் நமக்கு என்ன செய்யுமே என்றால் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் எசேக்கியேலின் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் தேவன் சொல்கின்ற எசேக்கியேல் இடத்தில் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் 4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நேரம் ஆகிவிட்டு நான் சுருக்கமாக வாசி விடுகின்றேன். வேண்டாம், நான் வாசிக்கவில்லை, நீங்களே வாசி விடுங்கள். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துடைய 1 முதல் 4 வசனங்கள் என்ன சொல்வாரே என்றால், நீ இவைகளை புசித்து விட்டு நீ திரும்ப என்ன செய்ய வேண்டும், வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நான் சொல்கின்ற வார்த்தையை நீ சரியாக புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும், நீ இஸ்ரவேல் மக்களிடத்தில் நீ சென்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார், இந்த வார்த்தையை நமக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் உணவாக நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், உணவு நமக்கு எப்பொழுது பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அந்த உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுதுதான். அந்த உணவை நாம் பார்க்கின்ற பொழுதோ அல்லது தொட்டு பார்க்கின்ற பொழுதோ அல்லது முகர்ந்து பார்க்கின்ற பொழுதோ நம்முடைய வாயில் போடுகின்ற பொழுதோ அதனால் எந்த பிரயோஜனம் உண்டு என்றால் பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அது எப்பொழுதுதான் நமக்கு பிரயோஜனம் கொடுக்குமே என்றால் நாம் அதை சாப்பிடுகின்ற பொழுது, அந்த உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுதுதான் அந்த உணவானது நம்முடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துக்களை அது கொடுக்கும். அதே போல்தான் தேவனுடைய வார்த்தையும் கூட. தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டுமே, நாம் நமக்கு எப்பொழுதுதான் பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அவருடைய வார்த்தையை நாம் உணவாக நாம் உட்கொள்ளுகின்ற பொழுதுதான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற அவருடைய வார்த்தையை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்மிடத்தில் ஒரு ஆப்பிள் இருக்குமே என்றால் அந்த ஆப்பிளை நாம் என்ன செய்வோம், ஆப்பிள் என்று சொல்லிக்கொண்டு தான் சாப்பிடுவோமே தவிர ஆப்பிளை எடுத்து வைத்து இது ஆரஞ்சு என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏனென்றால் ஆப்பிள் தான். அதே போல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரே என்றால் ஆதியிலே தேவன் சிருஷ்டித்திருக்கின்றார். அது எந்த நாட்கள் நமக்கு தெரியாது, ஆதியில் சிருஷ்டித்திருக்கின்றார். முதலாவது நாள் ஆயிற்று என்றால் முதலாவது நாள் ஆயிற்று, அது ஒரு யுகமோ ஒரு எதுவுமே கிடையாது. எனவே அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்கின்ற பொழுது எப்படி நாம் உணவை உட்கொள்கின்றோமோ அதே போல அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், சில வேளையில் உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுது எல்லா விதமான உணவுகளும் நமக்கு தேவை. ஏனென்றால் எல்லா விதமான உணவிலும் பல விதமான பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு சில வேளையில் சில உணவுகள் பிடிக்கும். பாருங்கள், கேரட்டை நான் சாப்பிடுகின்ற பொழுது நன்றாக இருக்கும், சாப்பிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் பாவக்காயை சாப்பிடுகின்ற பொழுது கசப்பாக இருக்கும், சாப்பிட மாட்டோம், அதிகமாக விரும்ப மாட்டோம். ஆனால் நமக்கு இரண்டுமே தேவை. எனவே எப்படி உணவில் நமக்கு எல்லா விதமான உணவு வகைகளும் தேவையோ அதே போல் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா விதமான வார்த்தைகளும் நமக்கு என்ன என்றால் நமக்கு தேவை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் சிறப்பு, நான் உண்மையை சொல்கின்றேன், நீங்கள் பார்ப்பீர்களே என்ற சில நேரங்களில் எந்த வசனங்கள் நமக்கு கடினமாக இருக்கின்றதோ, நம்மை தாக்குகிறதாக இருக்கின்றதோ அதுதான் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு தடவை ஒரு மருத்துவ இடத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைக்காக பேசுகின்ற பொழுது
உணவை குறித்து நான் கேட்கின்ற பொழுது அவர் எனக்கு ஜெனரலாக சொன்னார், டேக் இட் அஸ் அட்வைஸ் என்று சொல்லிக்கொண்டு, வாட் இஸ் டேஸ்டி டு யுவர் மவுத் மே நாட் பி குட் டு யுவர் ஹெல்த் என்று சொல்லிக்கொண்டு, உனக்கு வாய்க்கு எது ருசியாக இருக்கிறதோ அது ஒருவேளை உன்னுடைய சரீரத்துக்கு சரியில்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி அதில் உண்மை இருக்கு. எனவே அருமையானவர்களே, சில வசனங்கள் நம்மை தாக்குகிற மாதிரி இருக்கின்றதே, கடினமாக இருக்கிறதே என்று நாம் நினைக்க வேண்டாம். அதுவைகளும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புரிந்து நாம் வாசிக்க வேண்டும். பாருங்கள், உணவில் பலவிதமான உணவு வகைகள் இருக்கின்றன. பால் இருக்கின்றது, பாலை நாம் என்ன செய்வோம், சீக்கிரமாக நாம் குடித்து விடுவோம். ஆனால் அதே நேரத்தில் மாமிசம் இருக்கு, மீட் இருக்கின்ற பொழுது அதை அவ்வளவு எளிதாக சாப்பிட முடியுமா என்றால் சாப்பிட முடியாது. நாம் என்று தான் என்ன செய்வோம் என்றால் நாம் சாப்பிடுவோம். அதே போல தான் தேவனுடைய வார்த்தையும் கூட. சில இடங்கள் நாம் சீக்கிரமாக வாசித்து முடியும், ஆனால் பல இடங்கள் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் மிகவும் ஸ்லோவாக வாசித்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு விட்டுவிடக்கூடாது. கஷ்டமாக இருக்கின்ற இடத்தையும் நாம் நேரம் எடுத்து ஸ்லோவாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய வார்த்தை முழுவதுமாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நாம் எப்படி பலவிதமான உணவு வகைகளை நாம் உண்கின்றோமோ அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட வாசி. எல்லாவற்றுக்கும் மேலாக we must meditate on his word. அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானம் என்றால் வேதத்தினுடைய தியானம். வேதத்தினுடைய தியானம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையில் நாம் நேரம் எடுத்து அதில் என்ன எசன்ஸ் இருக்கின்றதோ அதை நாம் முழுமையாக நமக்குள்ளாக எடுத்து நம்முடைய உடம்புக்கு உபயோகம் உள்ளதாக மாற்றுகின்றது தான் வேதத்தினுடைய தியானம். பாருங்கள், இந்த மாடு என்ன செய்யுமே என்றால் புல்லை சீக்கிரமாக முதலாக சாப்பிட்டு விடும், பின்பு என்ன செய்யுமே என்றால் அசை போடும். அதை எடுத்து அது மென்று அது சாப்பிடும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1ஆம் சங்கீதத்துடைய முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். எனக்கு நேரம் ரொம்பவே ஆகிவிட்டது, மன்னிக்க வேண்டும், நான் முடித்து விடுகின்றேன். எனவே என்ன சொல்ல வருகின்றேனே என்றால், நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் நேரம் எடுத்து அது நமக்கு என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் அருமையானவர்களே, எப்படி நாம் உணவை உண்கின்றோமோ, எப்படி நம்முடைய உணவை நாம் ருசித்து நாம் உண்கின்றோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நேரம் எடுத்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் தியானிக்க வேண்டும். ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த வேதம் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த வேதம் தேவனை குறித்து என்ன சொல்கிறது, இந்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கிறது, இந்த வேதத்துக்கு மற்ற இடத்துக்கு இருக்கின்ற தொடர்பு என்ன, இப்படி என்று என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் தான், நேரம் எடுத்து இப்படி செய்தால்தான் அதனுடைய நம்முடைய மனதில் இருக்கும். சிலர் சொல்கின்றார்கள், நாம் பார்க்கின்ற பொழுது மெடிடேஷன் இஸ் பெட்டர் தென் மெமரைசேஷன் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது நாம் தியானிக்கின்றது நாம் மனப்பாடம் பண்ணுவதை விட நல்லது என்று சொல்லிக்கொண்டு. பாருங்கள், மனப்பாடம் பண்ணுகின்ற பொழுது மனப்பாடம் தேவை. மனப்பாடம் பண்ணுகின்ற பொழுது நாம் அதனுடைய அர்த்தத்தை சில வேளைகளில் புரியாமல் நாம் கொள்ளலாம். ஆனால் நாம் மெடிடேட் பண்ணுகின்ற பொழுது, நாம் அதை தியானிக்கின்ற பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் என்ன செய்கின்றோம் என்றால் புரிந்து கொள்கின்றோம். அது நம்முடைய உடம்பில் நம்மோடு இருக்கின்றது, நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்கிறது என்றால் உதவி செய்ய வல்லவர். எனவே அருமையாலே நான் முடித்து விடுகின்றேன். எனவே வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்படி நாம் உணவை சாப்பிடுகின்றோமோ அதே போல் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற வேதத்தை நாம் நேரம் எடுத்து நாம் தியானித்து அது என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நமக்குள்ளாக கொண்டு வருகின்ற பொழுது அது நமக்கு உதவி செய்கிறார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய சித்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் விரோதமாக இருக்குமே என்றால் நாம் எந்த நேரத்திலும் என்னதான் செய்ய வேண்டுமே என்றால் அவருடைய சித்தத்தை தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை எதற்கு கொடுத்திருக்க, வார்த்தை எதற்கு கொடுத்திருக்கின்றாரே என்றால் நாம் வாழ்வதற்காக. அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியம் இல்லை என்றால் அவருக்கு முன்பாக உண்மையான வாழ்க்கை நாம் என்ன செய்யவில்லை என்றால் நாம் வாழவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழு வேதமும் நமக்கு முக்கியம். முழு வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே எந்த ஒரு பகுதியை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் விட்டுவிடக்கூடாது. நாம் நேரம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நமக்கு பல வசதிகள் இருக்கின்றன. அதே போல் நாம் எப்படி உணவை உட்கொள்கின்றோமோ அதே போல் இந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் கிரமமாக நாம் தியானிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தியானிக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வேதம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு உணவாக இருக்கின்றது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, விலை மதிக்க முடியாத உம்முடைய வார்த்தையை நீதான் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும் எனக்கு கட்டளையும் கொடுத்திருக்கின்றீர். எனவே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் உம்முடைய முழு வேதத்தை நாங்கள் தியானிக்கின்றவர்களாய் அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உகிரகித்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஜீவனை நாங்கள் நடத்துவதற்கு நீதாம் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.